எல்லாரும் நீங்கள் சப்போர்ட் பண்ணலாம் வசனம் வாசிக்கிறதுல. இருக்கட்டும், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏன்னா சின்ன சின்ன தப்பு போட்டால் தெரியாது பாருங்க. மைக்கு கர்த்தர் நல்லவர். வாசிங்கம்மா, வெளிப்படுத்தல் 19:7. ஆட்டுக்குட்டியானுடைய கல்யாணம் வந்தது, அவருடைய மனைவி தன்னை ஆயத்தம் பண்ணினாள் என்று சொல்ல கேட்டேன் என்கிற வார்த்தையை நாம் அங்கே கவனிக்கிறோம். இந்த நிச்சயதார்த்த ஆராதனை என்பது ஒரு ஆயத்த ஆராதனை, ஒரு ஆயத்த ஆராதனை. இந்த செய்தியினுடைய தலைப்பே ஆயத்தம் அப்படிங்கிற தலைப்பில் தான் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்னொரு விதத்தில் சொல்லப்போனால் காத்திருப்பின் காலம். என்ன காலம்? இவ்வளோ நாளும் அவரவர் ஒவ்வொரு விதங்களில் பல விதங்களில் அப்படியே பல காரியங்களை யோசித்திருப்போம். இப்போ இந்த நிச்சயதார்த்தம் வந்தாச்சு. இனிமே சில நாட்கள் அவங்க என்ன செய்யணும்? காத்திருக்கணும். அன்னை அழைப்பிதெல்லாம் அடித்து ரெடி பண்ணி காமிச்சாங்க. ரொம்ப சந்தோஷம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எப்படி கொஞ்ச நாள் இருக்குது. இது ஒரு காத்திருப்பின் காலம். இது என்ன காலம்? காத்திருப்பின் காலம். இந்த காத்திருப்பின் காலத்தில் ஒரு ஆயத்தம் உங்கள் 2 பேருக்கும் தேவை. என்ன தேவை? ஒரு ஆயத்தம் தேவை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 3 ஆயத்தங்களை நான் சொல்லுகிறேன், கவனிங்கள். 1 சரீர பிரகாரமான ஆயத்தம், 2வது மனதிலே ஆயத்தம், 3வது ஆவிக்குரிய ஒரு ஆயத்தம். 3 ஆயத்தம் உங்கள் 2 பேருக்குமே தேவை. ஒருவேளை திருமணம் முடியாதவங்களும் இதை கவனிக்கலாம், திருமணம் முடிஞ்சவங்களும் நீங்கள் கவனித்துக் கொள்ளலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏன்னா அடுத்தவங்களுக்கு ஆலோசனை சொல்கிறதுக்கு வசதியாக இருக்கும். மணமகன் என்னுடைய அண்ணன் மகள் அங்கே தான் இருக்காங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவங்க வந்திருக்கிறாங்க, எங்கள் அண்ணி பின்னால் இருக்காங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் அவர்களை ஆசீர்வதிப்பாராக. ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறது. அவங்க ஃபேமிலியில் ஒரு ஆராதனை நடத்துறதில்ல. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராங்க. முதலாவது சரீர ஆயத்தம். இனிமேல் தான் உங்களுக்கு கண்டிஷன்ஸ் எல்லாம் வரும். அதை நீங்கள் கவனமாக செய்யணும், கேட்டு புரிந்து கொள்ள வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வழக்கமாக சொல்லக்கூடிய கண்டிஷன் தான் சரீர ஆயத்தம். இதனால் வரைக்கும் நிறைய தம்பிமார்களை நம்ம பார்க்குறோம். முடியெல்லாம் கொஞ்சம் வித்தியாசமாக என்ன செய்யுது இருக்குது. முடியெல்லாம் கட்டிங்லாம் வித்தியாசமாக இருக்கும். சிலர் வளர்த்து போட்டிருப்பாங்க, சிலர் அப்படியே அங்கங்கே இந்த லைன்லாம் போட்டிருப்பாங்க. ஆனால் நீங்கள் ரொம்ப பயங்கரமாக இருக்கீங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தெளிவாக இருக்கீங்க. அதனால் ரொம்ப சந்தோஷம் எனக்கு. ஆமாம், நான் மாப்பிள்ளை என்னை பார்த்த உடனே பார்த்தேன், ரொம்ப தெளிவாக இருக்கிறார். எந்த குறை சொல்லி பேசக்கூடிய அளவில் எதுவுமே இல்லை, ஆனாலும் இருக்குது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் நல்லவர். சரீரத்தில் ஆயத்தங்கள் தேவை. சரீரத்தில் ஆயத்தம் என்று சொல்லுகிற போது பெண்ணாக இருந்தாலும் சரி, ஆணாக இருந்தாலும் சரி. ஆனால் பெண்ணுக்கு ஒரு வசனம் குறிப்பாக சொல்லப்பட்டிருக்கிறது, ஆணுக்கு நான் அதை சேர்த்து சொல்லுகிறேன். எஸ்தர் புஸ்தகத்தில் 2வது அதிகாரத்தில் ஆமென் 12வது வசனத்தில். இப்போ இது சகோதரர் வாசிக்கிற நேரம். இதுக்கு மேலே நான் சொல்ல மாட்டேன், உங்களை வாசிக்க சொல்ல மாட்டேன். ஆளுக்கு ஒரு வசனம் நீங்கள் வாசித்தணுங்கிறக்காக தான். எஸ்தர் 2:12. ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். இங்கே எவ்வளோ நாள் சொல்லியிருக்கு? 6 மாதங்கள், 1 வருஷம். அந்த சுத்திகரிப்புக்காக ஒரு பெண்ணுக்கு காலங்கள் செலவாக்கப்பட்டதுன்னு சொல்லப்பட்டிருக்கிறது. நம்ம அப்படியெல்லாம் போக வேண்டாம். மொத்தத்தில் என்னது? சரீரத்தில் ஆயத்தமாக நம்ம இருக்கணும். ஆமென். ஆமாம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. பசங்களை பார்த்தோம் அப்படின்னு பிள்ளைகளை பார்த்தனாலும் இது வரைக்கும் ஜாலியாக சுதந்திர பறவையாக சுற்றிருப்பா, மாடலாக ட்ரெஸ் எல்லாம் போட்டிருப்பா. ஆனால் இன்றைக்கி அப்படி தெரியல. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இனிமே சரீர பிரகாரமான தோற்றத்தில் கொஞ்சம் முக்கியத்துவத்தை என்ன செய்யணும்? கொடுக்கணும். இது வரைக்கும் சென்ட் அடிக்காட்டாலும் இனிமேல் கொஞ்சம் சென்ட் என்ன செய்யணும்?
அடிக்கணும். எது வரைக்கும் நீங்கள் நல்லா நீட்டாக இருக்கும். உங்களை சொல்கிறது தப்பாக நினச்சிடக்கூடாது. சில பசங்க பாருங்கள் குளிக்கவே மாட்டான். சில பசங்க குளிக்கவே மாட்டான். தோத்திரம். வாரத்தில் ஒரு நாள் குளிப்பான், 2 நாள் 3 நாளுக்கு ஒரு தடவை தான் குளிப்பான். அப்படிலாம் சில பசங்க உண்டு. அவங்களுக்கு தான் இந்த தேவை. தான் நீங்கள் நீட்டாக இருக்கீங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அப்போது அந்த சரீரப்பிரகாரமான ஆயத்தங்கள் ரொம்ப அவசியமானது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சுத்தமாக இருக்கணும். நகமெல்லாம் வெட்டி அப்படி இந்த இதெல்லாம் சரீர ஆயத்தங்கள் ஒன்று. தோத்திரம். ஏன் இதை சொல்கிறேன்னா, அமெரிக்காவில் ஒரு பெண் கணவன் நகம் வெட்டலை அப்படிங்கிறதுக்காக டைவர்ஸ் பண்ணிட்டான். அப்படிலாம் வெளியூர்கள் நம்ம குரட்டை விட்டாங்க, அதெல்லாம் பேப்பரில் செய்தியை பார்க்குறோம். அந்த மாதிரி இல்லாமல் நல்ல சரீர பிரகாரமான சுத்தம். ஏமா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். காலையில் எழும்பணும். பிரச்சனைக்குரிய விஷயம் அங்கே இருக்குது. இது சரீர ஆயத்தங்களும் உண்டு. இவ்வளோ நாளும் நீ வீட்டில் இணைஞ்சிருப்ப, 8 மணிக்கு தூங்கி முடிச்சிருக்கலாம். எங்கள் சர்ச்சில் ஒரு பொண்ணை நேரத்தை கேட்டேன், இன்னும் தூங்கிட்டு தான் இருக்கா பாஸ்டர் அப்படின்னு கேட்டேன். எத்தனை மணிக்கு? 9 மணிக்கு. ஏன்னா லீவு நாட்கள், காலேஜ் இன்னும் தொடங்கலை, அதனால் லீவில் 9 மணிக்கு தூங்கிட்டு இருக்கேன்னா. இனிமே அப்படி தூங்கிடக்கூடாதுமா. ஆமாம், பெண்களுக்குன்னு ஒரு பழமொழி இருக்குது. ஸ்தோத்திரம். பின் தூங்கி முன் எழுவாள் அப்படின்னு சொல்லி ஒரு பழமொழி இருக்குது. இப்போ எல்லாம் மாற்ற வேண்டியது இருக்குது. அப்படிலாம் இல்லையே. ஆமாம், காலையில் எழும்புகிற பழக்கம், கணவரும் காலையில் எழும்புகிற பழக்கம் இருக்கிறது நல்லது தான். அதிகாலையில் எழும்பி ஆண்டவரை முதலாவது தேடணும். ஸ்தோத்திரம். அது உங்களுக்கு ஆசீர்வாதமானது. ரைட். அடுத்து சாப்பாடெல்லாம் ஏதாவது செய்ய தெரியுமாம்மா? ஒரு வீடியோ ஒன்று பார்த்தேன். அந்த வீடியோவில் உன் கணவர் எப்படி இருக்கணும் அப்படின்னு கேட்டிருக்கு அந்த இதில். அப்போ ஒன்று ஒன்றா அந்த பொண்ணு சொல்லிட்டு வர்றான். அப்படி சொல்லிட்டு வரும்போது அவள் சொல்கிறா, கொஞ்சம் சாப்பாடு செய்ய தெரியணும் அப்படின்னு. அப்புறம் அதுக்கடுத்து காலையில் எழுப்பி காப்பி தர தெரியணும். இந்த மாதிரி விவகாரம்லாம் இருக்கக்கூடாது. கொஞ்சம் ரசத்தை விஷம் மாதிரியாவது வைக்க நெஞ்சிக்க, படிச்சுக்க. ஆமாம், ஒரு பெண்ணு ஆம்லேட் போட்டால் பாருங்கள் எப்படி பாருங்கள். கம்ப்ளைண்ட் வர்றதுனால சொல்கிறோம். ஆமாம், ஒரு ஆம்லேட் கூட போட தெரியல பாஸ்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த மாதிரி. சரி, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீங்களும் கொஞ்சம் செஞ்சிருக்க நல்லது தான், தப்பு இல்லை. ஆமென். ஸ்தோத்திரம். சரீர பிரகாரமான ஆயத்தங்கள், சுத்தம், சில மரியாதை கொடுக்கறது, கனப்படுத்துறது, இதெல்லாம் சரீர பிரகாரமாக ஆயத்தம். இனிதான் சோதனையே வரும். நிச்சயம் பண்ணியாச்சுல்ல. கல்யாணத்துக்கு முன்னால் சில சோதனைகள் என்ன செய்யும்? வரும். ஃபோனில் சோதனை வரும். எதில் வரும்? ஃபோன் இல்லையம்மா. ஐயோ வேண்டாம் வேண்டாம், ஐயோ நீ வாங்கிறாத. 2 பேர் கையிலையும் ஃபோன் இருந்த மாதிரி தெரியல. கையில் வச்சுருக்கீங்கன்னா பத்திரமா வச்சுருக்கீங்க. ஆண்டவர் நல்லவர். இதிலெல்லாம் என்ன வரும்? சோதனை வரும். சோதனை ஜெயிக்கணும். ஆமாம், நேரம் அப்போ பேசுனா என்ன செய்யணும்? ஆமாம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ரொம்ப பேசிடக்கூடாது. அது நேரம் பின்னால் பேசுகிறதுக்கு என்ன செய்யாது. ஆமாம், என்கேஜ்மெண்ட் நடந்த பிறகு அந்த பிள்ளைகள் 2 பேருடைய ஃபோன் எப்படி தான் இருக்குமா? என்கேஜாகவே இருக்குமா. நம்ம ஃபோன் போட்டால் என்கேஜாகவே இருக்குமா. அப்படி ஒருத்தர் சொன்னாங்க. அந்த மாதிரி போகக்கூடாது. கல்யாணம் முடிஞ்ச பிறகு நிறைய விஷயங்கள் பேசணும்ல, அதுக்காக வச்சுக்கணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இதெல்லாம் சரீர பிரகாரமான ஆயத்தங்கள். அதே போல் ரெபேக்காள் ஈசாக்குக்கு திருமணம் முடிப்பதற்கு அழைத்து வரப்படுகிறார். அப்போது அது யாருன்னு கேட்கும் பொழுது அதுதான் ஈசாக்கு அப்படி சொன்னபோது, அப்படியா வரட்டும் வந்து பார்க்கட்டும் அப்படின்னு சொல்லலை. என்ன சொன்னா? உடனே இறங்கி முக்காடு போட்டா. முக்காடு போடலை. தோத்திரம். அல்லேலூயா. என்ன வெல்கனே, முக்காடு போடுறதுக்கு வாய்ப்பு இல்லாமல் போயிட்டுன்னு நினைக்கிறேன். ஏன்னா சரி, இல்லைன்னா ஒரு சாலாவது இணைஞ்சிருக்கலாம், போட்டிருக்கலாம். சரி, இப்போ ஒன்றும் செய்ய வேண்டாம். ஆமாம், இன்னையிலேருந்து தான் ஆரம்பம். இன்னையிலேருந்து தான் ஆரம்பம். இதுக்கு முன்னால் வரதுனா நாங்கள் கவலைப்படலை. நீங்கள் எப்படிப்பட்டதுன்னு எனக்கு தெரியாது. ஒன்றே தெரியும் இருந்தாலும் முக்காடு போட்டிருக்கலாம். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அப்போது சரீர பிரகாரமான ஆயத்தங்கள் அவசியம். நல்ல ரெபேக்காளை குறித்து பார்க்கும்போது நல்ல உழைப்பு இருந்தது. நல்லா படிச்சிருக்கிற கணவருக்கு நல்ல ஒத்தாசையாக இருந்து நல்லா உழைக்கிறதுக்கு ஆயத்தமாக என்ன செய்யணும். 2வது மன ஆயத்தம். 2வது என்ன ஆயத்தம்? மன ஆயத்தம். சில ஆட்களுக்கு திருமணம் முடித்து வைக்கிறோம், அப்புறம் மனசில் ஒரு ஆயத்தம் இல்லாமல் என்ன செய்கிறாங்க? போயிடுறாங்க. ஆமாம், கீழே இருக்கிறது வரை அவர் கொஞ்சம் உம்முன்னு தான் இருந்தார்.
மணமகன் வந்து கீழே உட்கார்ந்துருக்கிறவரை நான் நினச்சேன், என்னடா ஒரு மாதிரி முறைச்சிட்டு இருக்காரு அப்படின்னு. மேலே வந்து பிள்ளைய பார்த்ததோட சரி, எல்லாம் சரி ஆயிட்டு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் நல்லவர். ஆமென். என்ன அப்படி தானே, நாங்கள் 2 பேரும் அப்படி தான் பேசிக்கிட்டு இருந்தோம், என்னடா ரொம்ப மூணு இருக்கார அப்படின்னு. அப்போ மேலே வந்தோடனே மன ஆயத்தத்தில் அவர் ரெடி ஆகிட்டார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அதுக்கு தான் ஏத்தால உட்கார வச்சுருக்குறோம். ஸ்தோத்திரம். மனசில் ஒரு திருமணம் முடிக்கிற நிறைய பேருக்கு இன்றைக்கு மனதளவில் என்ன செய்கிறது இல்லை, ஆயத்தப்படுறதில்லை. பெற்றோர்கள் சொல்கிறாங்கன்னு ஒரு திருமணத்துக்குள்ளே வந்துடுறாங்க. இந்த சகோதரனை ஏற்றுக்கொள்கிறதுக்கு நீ என்ன செய்யணும், மனதளவில் ஆயத்தப்படணும். மனசில் சும்மா அப்படின்னு இல்லை. ஒரு பெண்ணுக்கு இப்படி தான் திருமணம் முடிச்சு வச்சோம். பிடிச்சிருக்கா? பிடிச்சிருக்கு. அப்புறம் பெரிய அதுக்கு நேர் ஆப்போசிட்டாக நடந்துருச்சு. அந்த மாதிரி வெளியில் சொல்லணும், மனசில் என்ன செய்யுங்க, ஆயத்தப்படுங்க. நீங்களும் மனதளவில் என்ன செய்யுங்க, இந்த பெண்ணை ஏற்றுக்கொள்கிறதுக்கு கூடுதல் குறவு இருக்கத்தான் செய்யும். நாங்கள்லாம் நான் வாழலையா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என்ன நெல்சன் அண்ணே, கர்த்தர் நல்லவர். நீங்கள் வேறு தீவிரமாக பார்த்துட்ருக்கீங்க. ஆமாம், நாங்கள்லாம் வாழ்ந்துட்டுருக்கோம். கூடுதல் குறைபடத்தான் வாழ்ந்துட்டுருக்கோம். நிறையோடு யாரும் வாழலை. யாராவது இதில் நிறையோடு வாழ்கிறாங்களா? கிடையாது, சொல்ல முடியாது. என்னப்பா பாஸ்டர்? ஆமாம், அது கூடுதல் குறைவு இருக்கிற நபர்களும் அட்ஜஸ்ட் பண்ணி அப்படி சந்தோஷமாக என்ன செஞ்சுட்டு இருக்கோம், வாழ்ந்துட்டுருக்கோம். அதே மாதிரி நீங்களும் என்ன செய்யணும், மனதளவில் ஏற்றுக்கொள்கிறதுக்கு ஆயத்தமாக. மன ஆயத்தம் கவனிங்கள். ஆதியாகமத்தின் புஸ்தகத்தில் 24வது அதிகாரம் 50, 51 வசனங்களை நீங்கள் கவனிக்கிற போது, நீங்கள் யாராவது ஒருத்தர் அதை லேச வாசிச்சிங்கன்னா 50, 51 நீங்கள் வாசிக்கிற பொழுது, ஆதியாகமம் 24 இந்த காரியம் கர்த்தரால் வந்தது. நாங்கள் ஒன்றும் நலம் போல நினைச்சக்கூடாது. இன்னையோட இதுக்கு பின்னால் இருக்கிற யார் நினைச்சக்கூடாது, உங்களுக்கு பின்னால் இருக்கிற யாரை சொல்லக்கூடாது, நலம்புலம் சொல்லக்கூடாது. ஏமா உனக்கு பின்னால் இருக்கிறாலும் அங்கே ஒன்றும் சொல்லக்கூடாது, நலம்புலம் ஒன்றும் நினைச்சக்கூடாது, சொல்லக்கூடாது. என்ன வேல்கடினே? ஆமாம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த காரியம் யாரால் வந்திருக்கிறது? கர்த்தரால் வந்திருக்கிறது. 2 பேரும் நம்புறீங்கல்ல? அப்புறம் வளர்த்தி கட்டை கலரு கருப்பு இதெல்லாம் நினச்சக்கூடாது, சொல்லவே கூடாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மனசளவில் ஆயத்தமாயிரணும். சரியா? ஆமாம். 54வது வசனத்தில் பிள்ளையை என்னோடு நீங்கள் அனுப்பிவிடணும்னு சொல்லி அந்த எலியேசர் கேட்கிறார். அப்பொழுது அந்த சகோதரியினுடைய உடன்பிறப்புகள்லாம் சொல்கிறாங்க, ஒரு 10 நாள் எங்களோட என்ன செய்யலாம், அப்படிலாம் சொல்லக்கூடாது. 10 நாள் இருக்கட்டும், பிள்ளை 3 நாள் இருக்கட்டும், 2 நாள் இருக்கட்டும், ஒத்த நாள் இருக்கட்டும். ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஆமாம், திருமணம் முடிஞ்சதோடு என்ன செஞ்சிடணும், செட்டில் ஆயிடணுங்க. எங்கள் அம்மா வீட்டில் அப்படி, எங்கள் அப்பா வீட்டில் இப்படி, எல்லாருக்கும் அம்மா வீட்டில் அப்பா வீட்டில் அப்படி தான் இருக்கும், வேறு வழி இல்லை. ஸ்தோத்திரம், அல்லேலூயா. அங்கேயும் உனக்கு எந்த குறைவும் இருக்காது. நல்ல ஒரு சிறப்பான ஒரு குடும்பம் ஆண்டவர் உன்னை ஆசீர்வதிப்பார். ஸ்தோத்திரம். மனதளவில் அவள் சொன்ன அந்த ரெபெக்காள் இடத்துல அடுத்து பிள்ளையின் வாய்ப்பிறப்பை கேட்போம்னு சொன்ன பொழுது அந்த அம்மா சொல்கிறாங்க உடனே, நான் என்னாச்சு, நான் போகிறேன். நான் என்ன செய்கிறேன், போகிறேன். முன்ன பின்ன ஒரு தெரியாத இடம், எத்தனையோ நூற்றுக்கணக்கான கிலோமீட்டர் தள்ளி தான் அந்த பெண் இருக்கிற ஊர் இருக்குது. அந்த பெண் அந்த மனிதனோடு என்ன செய்கிறாள், நான் போகிறேன். மனசில் ஆயத்தமாயிட்டியம்மா பாம்பே போகிறதுக்கு? ரைட், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. மன ஆயத்தம் தேவை. ஒரு திருமணம் முடிக்க போகிறோம் என்றால் மனதளவில் என்ன செய்ய வேண்டும், ஆயத்தமாக வேண்டும். இன்றைக்கி எல்லா சபைகளிலும் என்ன வச்சுருக்கிறாங்க, கவுன்சிலிங் வச்சுருக்கிறாங்க. கவுன்சிலிங் கர்த்தருக்கு அது நல்ல ஒரு காரியம். திருமணம் முடிக்க போகிறவர்களுக்கான ஒரு கவுன்சிலிங் கண்டிப்பாக எல்லாருக்கும் கொடுக்கப்பட வேண்டும். அந்த நபர் சரீரத்தில் ஆயத்தமாக இருக்கணும், 2வது மனதளவில் ஆயத்தமாக இருக்க வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 62வது அதிகாரத்தில் 5வது வசனம் சொல்கிறது, மணவாளன் மணவாட்டியை குறித்து மகிழ்ச்சியோடு இருந்தார். மணவாளன் மணவாட்டியை குறித்து எப்படி இருந்தார், மகிழ்ச்சியோடு இருந்தார். பிள்ளை பார்க்கும்போதெல்லாம் நீங்கள் என்ன செய்யணும், உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்தணும், மனசில் இருந்து மகிழ்ச்சியை வெளிப்படுத்தணும்.
அதுதான் உங்களுக்கு ஆசீர்வாதம். சங்கீதம் 45வது அதிகாரத்தில் 10-11 வசனங்கள் சொல்கிறது, உன் தகப்பன் வீட்டையும் உன் தாயின் வீட்டையும் என்ன செய், மறந்து விடு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. ஒருவேளை நீங்கள் பெண்ணுக்கு மட்டும் நினைக்கக்கூடாது, ஆணுக்கும் சேர்த்து தான் இதை நீங்கள் வச்சுக்கணும். ஆணுக்கு சேர்த்து என்ன செய்யணும், மறந்து விடுன்னா அவங்கள கைவிடுறதல்ல, உங்களுடைய குடும்ப வாழ்வுக்கு நீங்கள் என்ன செய்ய வேண்டும், முக்கியப்படுத்தி நீங்கள் நடக்க வேண்டும். அம்மா அப்பாவை மறந்துடக்கூடாது, ஒரு காலம் மறந்துடக்கூடாது. பெற்றோர் என்ன செய்யக்கூடாது, உடன் பிறந்தவர்களை ஒரு காலம் விட்டு கொடுக்கக்கூடாது, மறந்துடக்கூடாது. அதை ரொம்ப கவனமாக இருக்கணும். ஸ்தோத்திரம். நீனும் அப்படி தான், உங்கள் அம்மா அப்பாவை நீனும் மறக்க வேண்டாம், உங்கள் உடன் பிறந்தவர்களை நீ மறக்க வேண்டாம். ஆனால் இதெல்லாம் விட்டு ஒரு தனி குடும்பம் என்பதை நீங்கள் என்ன செய்ய வேண்டும், மறந்து விடாமல் மனதில் வைத்துக்கொள்ள உங்களை அன்பாய் கேட்கிறேன். மூன்றாவதாக ஒரு ஆயத்தம், ஆவிக்குரிய ஒரு ஆயத்தம். இந்த ரெண்டையும் சிலர் ரொம்ப சூப்பராக பண்ணுவாங்க. அது வரைக்கும் முடிவெட்டாத ஆள் என்ன செய்யும், நல்ல ஸ்டைலாக முடிவெட்டும். அது வரைக்கும் முகத்தில் இருக்கிற புள்ளியெல்லாம் மறைக்கிறதுக்கு என்னம்மா செய்வாங்க, ஃபேஷியல். ரைட்டு, ஐயா இங்கே ஒரு ஆள் எடுத்து வராங்க பாருங்க, ஃபேஷியல் அதெல்லாம் பண்ணுவாங்க. ஆனால் எந்த விஷயத்தில் கோட்டை விட்டுருவாங்க அப்படின்னா, ஆவிக்குரிய ஆயத்தத்தில் கோட்டை விட்டுருவாங்க. இங்கே இருக்கிற எல்லாருமே ஆவிக்குரிய ஆயத்தம் தேவை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். பொண்ணு பார்க்குறதுக்கு ஒரு மனுஷனை அனுப்பி விட்ருக்கியா, அவர் பொண்ணு பார்க்க போயிருக்கிறார். இங்கே ஒருத்தர் என்ன செஞ்சுட்டு இருக்கிறாரு, அவர் தியானம் பண்ணிட்டு இருக்கிறார், வேதத்தை தியானம் பண்ணுறாரு, ஆண்டவரை தியானம் பண்ணுறாரு, ஜெபம் பண்ணுறாரு. ஈசாக்கு குறித்து வேதத்தில் எழுத சாயங்காலம் தியானம் பண்ண போயிருந்தான் அப்படின்னு சொல்லி. ஹல்லேலூயா, தோத்திரம். நம்ம ஆட்கள் பொண்ணு பார்க்க போனால் தோத்திரம் எப்படி இருப்பீங்க, வேறு எதையும் சிந்திக்க மாட்டோம். ஆமாம், பொண்ணு பார்க்க போன இடத்துல என்ன ரிசல்ட்டோடு வராங்களோ தெரியலையே, தோத்திரம் அப்படின்னு சொல்லி பல காரியங்களை சிந்தித்து கொண்டிருப்போம். ஆவிக்குரிய ஆயத்தம் இல்லை என்றால் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட முடியாது. முதலாவது 2 ஆயத்தங்களையும் நீங்கள் செய்தாலும் ஆவிக்குரிய ஆயத்தம் உங்கள் வாழ்வில் இல்லை என்றால் நீங்கள் உங்கள் வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்க வாய்ப்புகள் குறைவு. ஆனால் ஆவிக்குரிய ஆயத்தமும் உங்கள் வாழ்க்கையில் சிறப்பாக இருக்கும் என்றால் நிச்சயமாகவே கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உங்களை பெருக பண்ணுவார். அதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வேதம் சொல்கிறது, சங்கீதத்தின் புத்தகம் 1வது அதிகாரத்தில் 2-3 வசனங்களை நீங்கள் கவனிக்கிற பொழுது, கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அதில் தியானமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் செய்வதெல்லாம் நீங்கள் தொட்டதெல்லாம் துலங்கும். ஆமென். அதுக்கு என்ன செய்யணும், காலையில் எத்தனை அதிகாரம் வாசிக்க முடியுமோ வாசிக்கணும், இரவில் எத்தனை அதிகாரம் வாசிக்க முடியுமோ வாசிக்கணும். இன்றைக்கு வேதம் வாசிக்கிறது ஆண்டோடைய பிள்ளைகளிடத்தில் குறைந்து கொண்டிருக்கிற ஒரு காலகட்டத்தில் இருக்கிறோம். வேதம் வாசிக்கப்படுவது அதிகரிக்கப்பட வேண்டும், ஜெபிக்கிறது அதிகப்படுத்தப்பட வேண்டும். வேதத்தில் ஒரு வசனம் இருக்கிறது, பூமியிலே தண்ணீர் பாட்டில் யார் வச்சுருக்கீங்க, வெல்கணின ஒரு தண்ணி பாட்டில் மேடையில் ஒரு 1-2 நீங்கள் தண்ணி பாட்டில் வைக்கலாம். பாஸ்டர்ஸும் இருக்கிறாங்க, அவங்களுக்கும் நீங்கள் 1-2 தண்ணி பாட்டில் கொடுக்கலாம். நாங்கள் சிறப்பான ஆயத்தத்தோடு வந்துட்டோம். ஏன்னா வெண்ணி தான் என்ன செய்யும், ஒத்துக்கணுங்கிறனால. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ரைட், போட்டோம். இப்போ செய்கிற காரியங்கள் வாய்க்கணும் அப்படின்னா வேதத்தை என்ன செய்யணும், நல்லா வாசிக்கணும், நல்ல ஜெபம் பண்ணணும், ஆண்டவரோடு ஒரு நல்ல தொடர்பு நமக்கு இருக்கணும், ஆண்டவருடைய சத்தத்தை கேட்கிற காதுகளாக இருக்கணும். நீங்கள் எனக்கு கொஞ்ச நாள் பழகிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, உங்கள் செருப்பு சத்தத்தை கூட இந்த பெண் புரிந்து கொள்வாள். எத்தனை குடும்பத்தில் அதை அனுபவிச்சிருக்கீன்னு தெரில. எங்கள் மனைவி இருக்காப்புல, தோத்திரம், நான் வர்ற சத்தம் அவளுக்கு தனியாக தெரிஞ்சிடும். உடனே வந்து கதவை திறந்து நெஞ்சிருவாங்க. இது எப்படி இவளுக்கு தெரிஞ்சுது அப்படின்னா அதுதான் புரியாத புதிர். இதே போல் ஒவ்வொருத்தருக்கும் அந்த சத்தங்கள் என்ன செஞ்சிடும் கொஞ்ச நாளில். இதே மாதிரி தேவனுடைய சத்தத்தை நீங்கள் கேட்கணும், தேவனுடைய சத்தத்தை கேட்கணும். ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டிருக்கியாமா, பெரிய ஆள், அபிஷேகத்தில் பயங்கரமாக இருப்பான். தோத்திரம், ஹல்லேலூயா. நல்ல ஒரு ஆண்டவர் ஆராதிக்கிற ஒரு பெண் நிச்சயமாக உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருப்பாங்கங்கிறதுல சந்தேகமே இல்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்கிறதான வாலிபர்கள் வைராக்கியமாக இருந்தாங்க. ஆண்டவருக்காக வைராக்கியம், வாலிப பிராயம்தான், ஆனால் வைராக்கியமாக இருந்தார்கள்.
தேவனை தேடினார்கள், தேவனை தேடினார்கள். தானியேல் தேவனை தேடினான். ஸ்தோத்திரம். நல்ல ஆண்டவரை தேடுங்க. பூமியில் ஒரு காரியத்தை குறித்து 10 பேர் ஒருமனப்பட்டா இல்லை, 2 பேர் ஒருமனப்பட்டா. அந்த வசனம் யாருக்கு? அந்த வசனம் யாருக்கு? உங்களுக்கு தான். உங்கள் 2 பேருக்கு தான் அந்த வசனம். உங்கள் 2 பேருக்கு தான். பூமியில் ஒரு காரியத்தை குறித்து கணவன் மனைவி ஒருமனப்பட்டால் போதும், அதை பரலோகத்தில் இருக்கிற கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாம் எல்லாரும் ஜெபிக்க போகிறோம். இருக்கிற இடத்துல தலையை தாழ்த்தி சொல்லப்பட்டதான வார்த்தைகளை உங்கள் மனதில் நிறுத்திக் கொள்ளுங்கள். சரீர பிரகாரமாக நல்ல முறையில் ஆயத்தமாகுங்கள். ஸ்தோத்திரம். மனதில் நல்ல ஆயத்தமாகுங்கள். ஒருவரை ஒருவர் ஏற்றுக்கொள்ள, ஒருவரை ஒருவர் சகிக்க, ஒருவருக்கு ஒருவர் விட்டு கொடுக்க, ஒருவரை ஒருவர் தாங்க. நீங்கள் இப்பவுமே மனசில் ஆயத்தமாகுங்க. இப்பவுமே மனசில் ஆயத்தமாகுங்க. ஆவிக்குரிய ரீதியாகவும் நீங்கள் ஆயத்தமாக கேட்கிறேன். ஆமென். ஜெபம் குறைவாய் பண்ணுகிற நபராக இருந்தால் கொஞ்சம் கூட கூட்டி கொடுங்கள். ஒரு 10 நிமிடம் தான் ஜெபிக்கிறவர்களாக இருந்தால் ஒரு 20 நிமிடம் ஜெபிக்கிறவர்களாய் மாறுங்கள். அது உங்கள் திருமண வாழ்வை ஆசீர்வதிக்கும், எல்லா நன்மைகளை கொண்டு வரும். ஆமென், ஹல்லேலூயா. ஒரு அதிகாரம் வாசிக்கிற நபராக இருந்தால் 2 அதிகாரம் வாசிக்கிற முக்கியத்துவம் கொடுங்கள். ஆமென். இந்த வேதம், இதை வாசிக்கிற, இதை சுமக்கிற, இதன்படி கை கொள்ளுகிற யாரையும் வெட்கப்படுத்தினதில்லை. அந்த வேதம் உங்களையும் வெட்கப்படுத்தாது. அந்த வேதம் உங்களை ஆசீர்வதிக்காமல் விடாது. ஆமென். நிச்சயமாக கர்த்தருடைய வேதம் அது உங்களை உயர்த்தும் என்பதிலே சந்தேகமில்லை. ஆண்டவருடைய சத்தத்தை கேட்க பழகுங்கள். ஆமென். இருவர் ஒருமனப்பட்டு ஜெபிக்க பழகுங்கள். ஆமென். தோத்திரம். இப்பொழுதே அதற்கான ஆயத்தத்தை நீங்கள் கொண்டு வாருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓ ஹல்லேலூயா. அருள் ஏராளம், அருள் அவசியமே, அற்பமாய் சொற்பமாய் அல்ல, திரளாய் பெய்யட்டுமே. அருள் ஏராளம், அருள் அவசியமே, அற்பமாய் சொற்பமாய் அல்ல, திரளாய் பெய்யட்டுமே. அற்பமாய் சொற்பமாய் அல்ல, திரளாய் பெய்யட்டுமே. அருள் ஏராளமாய் பெய்யும், பொழியும் இச்சனமே, அருளின் மாரியை தாரும் ஜீவ தயாவரரே. அருள் ஏராளம், அருள் அவசியமே, அற்பமாய் சொற்பமாய் அல்ல, திரளாய் பெய்யட்டுமே. அற்பமாய் சொற்பமாய் அல்ல, திரளாய் பெய்யட்டுமே. தொடர்ந்து இன்னும் நடைபெறக்கூடிய நிகழ்ச்சிகளை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படி பாஸ்டர் ஜெபிப்பார். அருமை பிதாவே, நல்ல இயேசுவே, கிருபை நிறைந்த ஆண்டவரே, இந்த மனமகிழ்ச்சியின் வேலைக்காய் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தர் நம்முடைய அநாதி தீர்மானத்தின்படி தம்முடைய பிள்ளைகளை இந்த நாட்களிலே நீர் தெரிந்து கொண்டு ஆமீன் இணைக்கப் போகிற கிருபைகளுக்காய் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நல்ல ஆயத்த நிச்சயதார்த்த இந்த ஆராதனை இம்மட்டுமாய் நடத்தினதற்காய் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறோம். நல்ல ஒரு ஆலோசனையை இந்த கால வேளையிலே என் தேவனாகிய கர்த்தர் இந்த இடத்துல வெளிப்படுத்தின உன்னத கிருபைகளுக்காய் ஸ்தோத்திரம். ஆமீன். இந்த ஆராதனையிலே இன்னும் மீதியாயிருக்கிற அனைத்து பகுதியிலும் தேவ பிரசன்னம், தேவ மகிமை,
தேவ வல்லமை, தேவ கிருபை, தேவ பாதுகாப்பு இயேசுவின் நாமத்தினால் ஆமீன் தொடர்ந்து காணப்படும்படி ஜெபிக்கிறோம். உங்க அன்பின் கரங்களில் ஒப்புக் கொடுக்கிறோம். கர்த்தர் ஆசீர்வதி. இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். 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 பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இப்பொழுது இந்த நிச்சயார்த்த ஆராதனைக்கு நேராக நாம் கடந்து செல்ல போகிறோம். வருவாங்க சொல்லு. ஆண்டவர் நல்லவர். ஆஃப் ஆயிட்டு எல்லாம் கையில் வச்சுக்கோங்க. பிரியமானவர்களே, இந்த நேரத்தில் அருமையான கலைச்செல்வன் ஜெப ஜோதி அவர்களுடைய மகன் முத்து பிரகாஷ் அவர்களுக்கும், சின்னத்துறை எப்சிபா அவர்களுடைய மகள் மைக்கேல் சைலா அவர்களுக்கும் நிச்சயம் செய்ய இருக்கிறோம். இந்த திருமணம் நிச்சயம் செய்யும்படி நாம் எல்லாரும் கூடி வந்திருக்கிறோம். திருமணம் என்பது வாழ்நாள் முழுவதும் நீடித்திருக்கக்கூடிய ஒரு ஒப்பந்தம். இந்த ஒப்பந்தத்தில் 2 பேரும் என்ன செய்ய போகிறீங்க? கையெழுத்திட போகிறீங்க. 2 பேரும் உங்களுடைய ஒப்புதலை பெற்றுத்தான் இந்த காரியங்கள் நடைபெறுகிறது. ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் ஒருவருக்கொருவர் தங்களை அர்ப்பணித்து கணவன் மனைவி என்ற உறவில் இணைந்து வாழ்வதற்காக கொடுக்கப்படுகிற அடிப்படையான வாக்குறுதிகள் இது. இது ஒரு புனிதமான ஒரு செயல். இது ஒரு கனமுள்ள ஒரு காரியம். எனவே அதிக ஜெபத்துடன் சிந்தித்து தீர்மானம் செய்ய வேண்டிய நேரம் இது. நீங்கள் ஏற்கனவே நல்லா ஜெபம் பண்ணிட்டு வந்திருக்கிற மாதிரி தான் தெரியுது. கர்த்தர் நல்லவர். உங்கள் 2 பேருக்குமான ஒரே ஒரு கேள்விதான். திருமணத்தில் இணைக்கப்பட ஆயத்தமாய் உள்ள நீங்கள் இருவரும் தேவனுக்கு முன்பாகவும் இங்கே கூடி வந்திருக்கிற எல்லாருக்கும் முன்பதாகவும் உங்கள் பூரண சம்மதத்தை தெரியப்படுத்த வேண்டியது அவசியமாக இருக்கிறது. திருமணத்திற்கு முதல் படியாக இந்த திருமண நிச்சயம் இருக்கிறது. உங்களை பார்த்த ஒரு கேள்வி, உங்கள் பின்னால் இருக்கிறவங்களுடைய தூண்டுதலினால் நீங்கள் திருமணத்திற்கு என்ன செய்யக்கூடாது? சம்மதிக்கக்கூடாது. ஏனென்றால் இது உங்கள் வாழ்வு. நீங்கள் இருவரும் உங்கள் பூரண சம்மதத்தோடு இதில் இருக்கிறீர்களா? ஏம்மா பிரதர்? ஆராய். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீங்கள்லாம் பார்த்துருக்கீங்க. அவங்க 2 பேருமே பூரண சம்மதம்னு சொல்லியிருக்காங்க. பிரதர், நீங்கள் அருமையான சைலாவை திருமணம் செய்ய சம்மதிக்கிறீர்களா? சைலா முத்து பிரகாஷ் அவர்களை திருமணம் செய்ய சம்மதிக்கிறீங்களா? திருமணத்தில் இணைக்கப்பட ஆயத்தமாகி கொண்டிருக்கும் நீங்கள் இருவரும் உங்கள் தனிப்பட்ட காரியத்திலும் பொது வாழ்விலும் கர்த்தருக்கும் சபைக்கும் குடும்பத்துக்கும் புகழும் நற்கீர்த்தியும் உண்டாகத்தக்க விதத்தில் பயபக்தியுடன் நடந்து கொள்ள உங்களுக்கு ஆலோசனை சொல்கிறேன். உங்கள் வாழ்க்கை ஒரு நல்ல ஒரு வாழ்க்கையாய் அமைய இன்றையிலிருந்து நீங்கள் ஒருவருக்காக ஒருவர் என்ன செய்யுங்கள்? ஜெபியுங்கள். இப்போ திருமணத்திற்கு ஆயத்தமாயிட்டீங்க, நிச்சயம் பண்ண போகிறோம். நீங்கள் யாருக்காக ஜெபம் பண்ணோம்? ஆண்டவரே, எங்கள் அம்மாவை ஆசீர்வதிங்கப்பா, எங்கள் உடன்பிறப்புகளை ஆசீர்வதிங்கப்பா,
எங்கள் அம்மா கூட பிறந்தவங்களெல்லாம் ஆசீர்வதிங்கப்பா அப்படிலாம் ஜெபம் பண்ணிகிட்டு இருக்கக்கூடாது. யாருக்காக ஜெபம் பண்ணணும்? முத்து பிரகாஷுக்காக, அவங்க அம்மா அப்பாவுக்காக, அவங்க குடும்பத்துக்காக இன்னையிலேருந்து என்ன செய்யணும்? ஜெபம் பண்ணணும். நீங்கள் இவ்வளோ நாளும் உங்கள் அம்மா அப்பாவுக்காக ஜெபம் பண்ணியிருப்பீங்க, பண்ணீங்களா? ஆனால் இனிமே யாருக்காக ஜெபம் பண்ணணும்னா உங்கள் ஆளுக்காக என்ன செய்யணும்? ஜெபம் பண்ணணும். சைலாவுக்காக என்ன செய்யணும்? ஜெபம் பண்ணணும். அவங்க அம்மா, அவங்க உடன்பிறப்புகள், அவங்கெல்லாம் நல்லா இருக்கிறதுக்காக என்ன செய்யணும்? ஜெபம் பண்ணணும். ஒருவருக்காக ஒருவர் ஜெபிப்பது தான் திருமண வாழ்வின் அர்த்தம் இருக்கிறது. ஒருவருடைய பாரத்தை ஒருவர் சுமந்து என்ன செய்யுங்கள்? அதை நிறைவேற்றுங்கள் என்று வேதம் சொல்கிறது. எனவே நீங்கள் ஒருவருக்காக ஒருவர் ஜெபிக்க கேட்கிறேன். நீங்கள் செய்கிற எல்லா காரியத்திலும் இனி உங்களை தனி முத்து பிரகாஷாக பார்க்க மாட்டாங்க, தனி ஷைலாவாக என்ன செய்ய மாட்டாங்க? பார்க்க பண்ணாங்க. ஏன்னா திருமணம் நிச்சயம் பண்ணப்பட்டாச்சு. இனி உங்களை ஒரு திருமண பெண்ணாக, ஒரு திருமண ஆணாக என்ன செய்வார்கள்? பார்ப்பார்கள். இனி செய்யக்கூடிய ஒவ்வொரு காரியத்திலும் கர்த்தருடைய நாமம் என்ன செய்ய வேண்டும்? மகிமைப்பட வேண்டும் என்பதை நீங்கள் மனதில் வைத்து கொள்ளலாம். ஸ்தோத்திரம். இந்த திருமண நிச்சயத்திற்கு அடையாளமாக முதலாவது இங்கே இருக்கிற மலர் மாலையை ஒருவருக்கொருவர் அணிவித்துக் கொள்வார்கள். நீங்கள் அதற்குரிய நபர்கள் உதவி செய்ய கேட்கிறேன். அந்த மலர் மாலையை அணிவிப்பதற்கான நபர்கள், பெற்றோர்கள் உதவி செய்யுங்கள். நீங்கள் அதை வாங்க, பாஸ்டர் வாங்க, அவர் ஜெபம் பண்ணுங்க. பிரைஸ் மலர் மாலைக்காக. பரிசுத்தம் எங்கள் பரலோக பிதாவே, நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். உம்முடைய நாமம் மகிமைப்படும்படியாய், இந்த நாளிலே இந்த நிச்சயிக்கப்படியாய் நல்ல ஆலோசனை கொடுத்தீர். உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இப்பொழுதும் உம்முடைய பிள்ளைகள் மாலைகளை அணிவிக்கும்படியாக, இவருடைய வாழ்க்கையில் கிறிஸ்துவின் வாசனை வீசும்படியாய், தேவனுடைய நாமம் மகிமைப்படும்படியாய், சபைக்கும் தேசத்திற்கும் ஒவ்வொரு காரியங்களிலும் மனம் வீசும் வாழ்க்கையாய் ஆசீர்வதிக்கப்படும்படியாய் பிள்ளைகள் ஆண்டவரே இந்த நாளிலே இந்த மாலை பிள்ளைகள் அணியும் பொழுது இது நிமித்தமாக கிறிஸ்துவை அணிந்து கொண்டது மாத்திரமல்ல, உம்முடைய வாசனை வெளிப்படுத்துகிற பிள்ளைகளாய் காணப்பட இவருடைய வாழ்க்கை ஆசீர்வாதமாய் இருக்க கர்த்தர் பெரிய காரியங்கள் செய்யும். இதற்கு உதவியாய் காரணமாய் இருக்கிற பெற்றோரை பிள்ளைகளை ஆசீர்வதிக்க முடியாது ஜெபிக்கிறோம். உம்முடைய நாம் இதில் மகிமைப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். தேங்க்யூ. எடுத்து எப்படி போடுவீங்களோ அப்படியே செய்யலாம். கைகளை தட்டி அவர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவிப்போம். காலில் விழுந்து அம்மா தான் பயங்கர ஏற்பாடோட சரியாக என்ன செய்கிறாங்க? சரி, ஆண்டவர் நல்லது. ரொம்ப சந்தோஷம். தோத்திரம். அப்படியே நிற்கணும். பரிசுத்த வேதாகமத்தை நடைபெறப்போகிற திருமணத்திற்கு அடையாளமாக, நிச்சயமாக, உறுதியாக இப்பொழுது மாற்றப்போகிறார்கள். இந்த பரிசுத்த வேதாகமத்தை ஜெபிக்கும்படி சிஸ்டர் எப்சிபா அவர்களை அழைக்கிறேன். வாங்க 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 வேகமாக. அவங்க வடிவாளபுரத்தில் ஒரு நல்ல ஊழியம் செய்து கொண்டிருக்கிறாங்க. அன்புலே சப்பா, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே.
அப்பா இந்த வேளையில் ராஜா நீங்கள் தூதர்களோடு இந்த இடத்துல இறங்கி நீங்கள் இந்த இடத்துல நடத்தி வந்த கிருபைக்காக உமக்கு கோடான கோடி நன்றி ஏசப்பா. ஆண்டவரே மணமகனையும் மணமகளையும் ஆண்டவரே இப்படி கரத்தில் ஒப்படுக்கிறோம்ப்பா. நீங்கள் நியமித்து நீங்கள் கொடுத்த கிஃப்டப்பா, அதுக்காக உமக்கு நான் நன்றி செலுத்துகிறேன்ப்பா. இன்னும் ஆண்டவரே இப்படி நாம மகிமைக்காக ஆண்டவரே மை துதிக்கிறேன் ராஜா. உலகத்துக்கு ஒளியாக, தேசத்துக்கு சாட்சியாக, இந்த கிராமத்துக்கு சாட்சியாக ஆண்டவரே நீர் 2 மக்களை நீர் ஆசீர்வதிக்க போகிறதுக்காக நன்றி ஆண்டவரே. ஆவிக்குரிய ஜீவித்திலையும் உலகமான ஆசீர்வத்திலும் ஆண்டவரே அப்பா நீங்கள் என்ன ஆசீர்வதிக்க போகிற கிருபைக்காக என் தேவாதி தேவனுக்கு நான் கோடான கோடி நன்றி செலுத்துகிறேன்ப்பா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆமென். கர்த்தர் நல்லவர். இப்பொழுதும் முதலாவதாக நீங்கள் விளக்கி கொடுங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கைகளை தட்டி உங்கள் வாழ்த்துக்களை தெரிவிப்போம். நன்றி. நல்லா கைகளை தட்டி ஆமென். Praise. அடுத்து ஒரு மோதிரம் 2 பேரும் மாறி மாறி அணிவிக்கிறதுக்காக ஆயத்தம் செய்யப்பட்டிருக்கிறது. ஐயா வாங்க, ஒரு ஜெபம் பண்ணுங்க. வாங்க. ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த அருமையான நிச்சயத்தில் ஆண்டவரே, இருவரும் ஆண்டவரே ஆண்டவருடைய சமூகத்தில் பொருத்தனையோடு காணப்பட நீர் செய்த கிருபைகளுக்காக ஸ்தோத்தரிக்கிறோம். இதுவரைக்கும் எல்லா காரியத்திலும் உம்முடைய கனம் கூட இருந்து வழி நடத்தினதுக்காக ஸ்தோத்தரிக்கிறோம். இப்பொழுதும் ஆண்டவரே அவர்கள் ஒருவருக்கொருவர் ஆண்டவரே ஆபரணங்களை அணிந்து ஆண்டவரே இந்த திருமணத்துக்கு தங்களை நாங்கள் ஆயத்தப்படுத்தி இருக்கிறோம், நிச்சயித்திருக்கிறோம் என்ற ஒரு விசுவாசத்தோடு காணப்பட நீர் கிருபை செய்வீராக. அவருடைய வாஞ்சைகளை எல்லாவற்றையும் கர்த்தர் நிறைவேற்றி நீர் ஆசீர்வதிப்பீராக. அது நிமித்தம் உண்டாகிற எல்லா துதிக்கான மகிமையும் உமக்கே உண்டாவதாக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. நன்றி பாஸ்டர். இந்த நேரத்தில் ஒருவருக்கு ஒருவர் இந்த மோதிரத்தை அணிவிப்பார்கள். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஒன்று எடுத்து கைத்தட்டி உற்சாகப்படுத்துவோம். ஆமாம். ரைட். இப்போ 2 பேரும் முழங்கால் போடுங்க. என்ன உட்காந்துட்டீங்க? முழங்கால் போடுங்க. நம்ம எல்லோரும் எழும்பி நிற்கலாம். இறுதி ஜெபத்துக்கு நம்ம அவங்கள ஆசீர்வதித்து ஜெபம் பண்ண போகிறோம். ஆமாம். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா. அந்த சைடு எல்லா மகிமைக்கும் பாத்திரரே, எல்லா கனத்துக்கும் பாத்திரரே,
எல்லா மகிமைக்கும் பாத்திரரே, எல்லா கனத்துக்கும் பாத்திரரே, அசைவாடும் தெய்வமே, அசைவாடும் தெய்வமே, அசைவாடும் தெய்வமே, அசைவாடும் தெய்வமே, எங்கள் மேலே இந்த பிள்ளைகள் மேலே அசைவாடுவீராக, எங்கள் மேலே அசைவாடுமே, எங்கள் மேலே அசைவாடுமே, சகலமும் படைத்தவரே, சர்வ வல்லவரே, ஆண்டவரே நீர் சகலமும் சிருஷ்டித்த தேவன், சகலவற்றை உண்டாக்கின தேவன், எங்களை சிருஷ்டித்தவர், உருவாக்கினவர், உண்டாக்கினவர் நீர்தான். மகிமைக்கு பாத்திரரே, மங்காத பிரகாசமே, மகிமைக்கு பாத்திரரே, மங்காத பிரகாசமே, அசைவாடும் தெய்வமே, அசைவாடும் தெய்வமே, அசைவாடும் உம்முடைய தொடுதல் எங்களுக்கு தேவை ஆண்டவரே. இந்த ஆண்டவரே நேரத்தில் சுமத்தில் ரெண்டு பிள்ளைகள் மேல் உம்முடைய வல்லமை அமரும்படி சுமைக்கிறோம். உம்முடைய மகிமை பிரசன்னம் சூழ்ந்திருக்கிறது அல்லவா, உம்முடைய கரம் பிள்ளைகள் மேல் அமரட்டும் ஆண்டவரே. அசைவாடுமே, எங்கள் மேலே அசைவாடுமே. எழும்பி நிற்கிற அனைவரும் உங்களுடைய வலது கரத்தை பிள்ளைகளுக்கு நேராக உயர்த்தி கொள்வோம், நீட்டிக் கொள்ளுங்கள். ஆமென். மேடையில் இருக்கிற ஊழியர்களும் ஆமென் குடும்பத்தார்கள் எல்லாரும் உங்களுடைய வலது கரத்தை பிள்ளைகளுக்கு நேராக நீட்டி நீங்கள் எல்லாரும் மனதார பிள்ளைகளை வாழ்த்தி ஆசீர்வதிக்க உங்கள் அன்பாய் கேட்கிறேன். இந்த நேரத்தில் அருமையான பாஸ்டர் மோர் ஜோமன். அன்பின் பரலோக பிதாவே, இந்த நல்ல வேலைக்காய் உமக்கு ஸ்தோத்திரம். அருமையான மணமகனுக்காக மணமகளுக்காக ஸ்தோத்திரம் அப்பா. எங்கள் பிள்ளைகளை திருமண பந்தத்திலே ஆண்டவரை இணைப்பதற்கு இந்த நாளிலே நிச்சயம் பண்ணி பெரியவர்களாக ஆண்டவரே நம்முடைய சமூகத்தை நாங்கள் முன்னிறுத்தி செய்த இந்த காரியங்களை கர்த்தர் பார்த்திருக்கிறீர். இதுவரைக்கும் உம்முடைய ஆசீர்வாதம் கூட இருந்ததற்காய் உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. எங்கள் பிள்ளைகள் கொடுத்த உச்சிதமான நன்மைகளுக்காக ஸ்தோத்திரம் அப்பா. அவர்கள் வாழ்நாள் முழுவதும் ஒருவருக்காக ஒருவர் உச்சிதமான காரியங்களை மாத்திரம் கொடுக்கிற அந்த கிருபைகளை கர்த்தர் ஒவ்வொரு நாளும் தொடர்ந்து கொடுப்பீராக. உம்முடைய வேத வசனத்தை முன்னிட்டு நாங்கள் பார்த்தது போல எங்கள் பிள்ளைகளுக்கு சரீரத்திலே ஒரு ஆயத்தம், அவர்கள் மனதிலே ஒரு ஆயத்தம், ஆன்மாவிலே ஒரு ஆயத்தத்தை எங்கள் பிள்ளைகளுக்கு நாங்கள் கொடுக்க ஜெபிக்கிறோம் அப்பா. பிள்ளைகள் மாற்றிக்கொண்ட மலர் மாலையைப் போல அவர்கள் எந்நாளும் வாசனை உள்ளவர்களாய் காணப்பட, உமக்கு சுகந்த வாசனை உள்ளவர்களாய் இருக்க கர்த்தர் அனுக்கிரகம் பண்ணுவீராக. உம்முடைய வேதத்தை மாற்றிக்கொண்ட உம்முடைய பிள்ளைகள் அதை தங்களுக்கு முன்பதாக நிறுத்தி அந்த கற்பனைகளை கை கொண்டு அதன் மூலம் வருகிற அந்த பூரண ஆசீர்வாதத்தை அவர்கள் பெற்று வாழ நாங்கள் அவர்களை ஆசீர்வதிக்கிறோம் அப்பா. அடையாளமாய் கொடுக்கப்பட்ட ஆண்டவரே அந்த தங்கத்தை போல அவர்கள் ஆண்டவரே உன்னத நிலையிலே பரிசுத்த நிலையிலே எந்நாளும் காணப்பட கர்த்தர் கிருபை செய்வீராக. இந்த நிகழ்வுகள் எல்லாவற்றையும் கர்த்தர் ஆசீர்வதித்ததற்காய் ஸ்தோத்திரம். தொடர்ந்து பிள்ளைகளை ஆசீர்வதியும் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆம். பரலோக பிதாவே, உம்முடைய குமாரனாய் கிறிஸ்துவின் நாமத்தினால் இந்த பிள்ளைகளை நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். இப்போது இருக்கிறதை பார்க்கலாம் 1000 மடங்கு உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு சொன்ன மாதிரியே நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். நீங்கள்
வற்றாத நீரூற்றை போல இருப்பீர்கள். செழிப்பான தோட்டத்தை போல் இருப்பீர்கள். நீங்கள் செய்கிறவைகளெல்லாம் வாய்க்கும். இலை உதராதிருக்கிற மரத்தை போல இருப்பீர்கள். ஏற்ற காலத்தில் தன் காலத்தில் தன் கனியை கொடுப்பீர்கள். ஆமென், ஹல்லேலூயா. நாங்கள் மனதார எங்கள் பிள்ளைகளை வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம், ஆசீர்வதிக்கிறோம். சரியான நேரத்தில் ஆண்டவரே அடுத்து நடைபெறப் போகிற ஆமென் திருமண ஆராதனைகளும் நடைபெற அழைப்பிதழ்கள் சரியான முறையில் கொடுக்கப்பட்டு சிறப்பாக அந்த ஆராதனைகள் நடைபெற கர்த்தர் அனுக்கிரகங்களை செய்வீராக. இடைப்பட்ட நாட்கள் எல்லா நாட்களிலும் நல்ல பாதுகாப்பை கர்த்தர் 2 தரப்பிலும் இருக்கிறவர்களுக்கு கொடுப்பீராக. பாதுகாப்பை கொடுக்கணும் ஆண்டவரே, பாதுகாப்பை கொடுக்கணும் அப்பா. எல்லாம் நேர்த்தியாய் செய்யப்பட கர்த்தர் அனுக்கிரகம் செய்வீராக. உம்முடைய நாமத்தை கொண்டு நாங்கள் மீண்டும் ஒரு விசை ஊழியர்களாக இணைந்து குடும்பங்களாக இணைந்து எங்கள் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறோம். ஆசீர்வதிக்கப்படுவார்களாக, ஆசீர்வதிக்கப்படுவார்களாக, ஆசீர்வதிக்கப்படுவார்களாக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. தொடர்ந்து நடைபெற போகிற அந்த ஆகாரங்களுக்காக விருந்து காரியங்களுக்காக கைகளை உயர்த்தி ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். எல்லாருக்கும் ஸ்தோத்திரம். கர்த்தர் உங்கள் எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ்.